வணக்கம் மக்களே, இது உங்கள் எஸ்பி ட்ரேடர்ஸ். நம்ம வியூவர்ஸ் ஒருத்தவங்க நிஃப்டி 50 ஆப்ஷனில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி 50 ஆப்ஷனில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக ப்ராக்டிஸுக்கும் பேக் டெஸ்டிங்க்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களால் கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மணி, அதாவது ஐடிஎம் இல்லை அட் த மணி ஏடிஎம் எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் நீங்கள் நிஃப்டி 50 ஆப்ஷனுக்கு பிகினர்ஸாக இருந்தால் ப்ராக்டிஸ் அண்ட் பேக் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 50ல் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் சூஸ் பண்ணுறது தான் சேஃப். ஏன்னா பேட்டர்ன் பேஸ்டு ட்ரேடிங்கில் $10 to 20% ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் நம்ம 10% வைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த மணியா இருந்தா அடுத்த மணியாக இருந்தால் 150 ஸ்ட்ரைக் ப்ரைஸும், இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த மணி தான். இதில் அரௌண்ட் 200 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எடுக்கலாம். அடுத்த மணி 150 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். $15 to 20 points target. இதே மாதிரி இந்த மணி 200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு $20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். $20 to 40 points target. இதுவே 50 rupees ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு $5 points stop loss, 10 to 20 points target வைக்கணும்.
ஸோ நம்ம கேபிட்டல் வந்து 1 lakhs இருந்தா அதுல நம்ம 10% தான் நம்ம டெஸ்டிங்க்கு ரிஸ்க் எடுக்க முடியும். அதாவது 10,000 rupees. அதனால 50 ஸ்ட்ரைக் பிரைஸ்னா நமக்கு 3,500 தான் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். மீதி இருக்கிற 7,500 வந்து நம்மளோட பேக்கப் அமௌண்ட்டா இருக்கும். ஸோ இதுதான் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதனால தான் நாங்கள் பேக் டெஸ்டிங் அரௌண்ட் 50 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் சூஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு 10 days இல்லை 2 வாரம் தொடர்ந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆனா கூட நம்மக்கிட்ட அடுத்த 2 வாரத்துக்கு என்ட்ரி எடுக்க பேக்கப் இருக்கும். இப்படி நீங்கள் பேக் டெஸ்டிங்க்கும் ப்ராக்டிஸும் பண்ணீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த 10,000லேயே தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்கள் இந்த 10,000லேயே தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மணி இல்லை அடுத்த மணியில் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேடிங் பண்ணலாம். உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்த வீடியோவில் சொன்னது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி நீங்களும் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆக முடியும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பை.